பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் நாம் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் சுவாமி, கிருபையுள்ளவர் அப்பா, இரக்கமுள்ள தேவன். எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த என் தெய்வமே அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை நேரத்திலும் என் ராஜாவை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய செவிகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் திறந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். என் ஆவியானவருடைய தொடுதல் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தை உணரணும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில தகப்பன் அசைவாடணும் ராஜா. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, உடைய மகிமையின் மேகம் ஷெகினா கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா இருளும் விலகி ஆண்டவரே வெளிச்சத்தினால நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். தூதர்களுடைய சேனை ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அப்பா அந்த இடம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அங்கே அவர்களுடைய இல்லத்துல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தூதர்களுடைய ஆண்டவரே கூட்டம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, 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 நன்றி. கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பிற்காய் நன்றி ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனை எடுத்து தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற மகளை கர்த்தர் உம்முடைய ஆவியினால முற்றிலுமாய் நிரப்பி நீங்க நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும் சுவாமி. அப்பா மகள் மூலமாய் கர்த்தர் நீர் வெளிப்பட போறதுக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தோப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். உமையே நாங்கள் நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் காத்திருக்க அப்பா ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். மத்தியில இருக்கிறதான சிஸ்டர் ஜீவிதா அவர்கள் கர்த்தருடைய ஆராதனையும் செய்தியும் கொடுப்பார். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை இந்த நாள்ல கூட உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவனுடைய ஆராதனை நடத்தும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன். இந்த வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட 23 நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் கூட நம்மள விடவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது ஆயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குடும்ப சூழ்நிலை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நம்மள எல்லா நாளுமே நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்ம துதித்து பாட வந்திருக்கிறோம். முதல் பாடலாக இந்த நேசுவே உந்த நேசமே இந்த நுள்ள முறுக்கிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். இது ஒரு பழைய பாடல். ஆஹ் இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்திருந்தாலும் தேவனுடைய பாதத்துக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. சோ நம்ம அந்த பாடலை நம்ம பாடலாம். எந்த இயேசுவே உந்தன் நேசமே என் உள்ளம் முறுக்கிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதமூற்றினாலே, அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதமூற்றினாலே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே, இந்த நேசுவே
இந்த நேசமே இந்த நுள்ளம் முறுக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீ என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்த நேசுவே உந்த நேசமே இந்த உள்ளம் உருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். இல்ல பராபரனே சரணம். உண்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. உண்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடனீந்தே, கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே. கேட்டதெல்லாம் அன்புடனீந்தே, கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே. இந்த உதவி என்றும் மறவே, இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்றும் மறவே, இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் முறுக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். இந்த பாடல் பாடும்போது எனக்கு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறனால, அவையில ஏவப்படுறதுனால நான் சொல்றேன். பல நேரங்கள் நம்ம எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா மறந்து போற மாதிரி தான் இருப்போம். நம்ம நம்ம கூட நிறைய பேர் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம ஒரு நன்மை செய்திருப்போம். மறந்து போற ஒரு சூழ்நிலையில, இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்காக சில நேரங்கள் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்மள வந்து ஏதோ ஒரு இடத்துல இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா நீங்க வந்து நம்ம லைஃப்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்துல கடவுளை இக்னோர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ப்ரேயர் டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து ப்ரேயர் பண்ணலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த டைம் யாராவது வந்துட்டாங்க. இல்ல நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது வேலை குடுக்குறாங்க. இல்ல ஏதாவது ஒரு 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 நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரும்போது,
நம்ம பிரேயரா இல்ல அந்த விஷயமா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம முதல் நம்ம வந்து எதை விடுவோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, பிரேயர் டைமை தான் நம்ம வந்து விட்டு கொடுப்போம். இதே போலதான் இது வந்து ஒரு பெண்ணா இருக்கும்போது உண்மையாலுமே ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுளை இக்னோர் பண்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஆனா இந்த பாடல் பாடும்போது அந்த மரியாதை ஞாபகம் வராங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த இதுல வந்து யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து மரியாளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை அவ நினைக்கும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய பாதம் மட்டும்தான் அப்படின்னு அவ அதை தேர்ந்தெடுத்துக்கிறா. மார்த்தால பாத்தீங்கன்னா அவ அநேக கவலைகளை குறித்து வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒண்ணுதான். நீ ஏன் இவ்ளோ விஷயத்தை யோசிக்கிற? நம்மளுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போறோங்கிறதுல இருந்து, என் பிள்ளைக்கு அடுத்து என்ன, என் ஹஸ்பண்ட்க்கு நான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட புகுந்த வீட்டுக்கு என்ன, என்னுடைய நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடி பெரிய பெரிய காரியங்களா நிக்குது. நம்ம அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையானது ஆண்டவரே உம்முடைய பாதம். அத நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளையும் கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்திர அந்த 2 ஸ்டான்ஸாவ மட்டும் நம்ம திரும்ப பாடலாம். நன்றி என்றும் நான் மறவேனே. நம்பிக்கை கன்மலை என் நிறைவா அந்த இதுவும் 2வது அந்த கேட்டது எல்லாமே உண்மையா உணர்ந்த ஆண்டவரே எத்தனையோ நேரத்துல நம்ம நன்றி மறந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் மறக்கவே இல்லை. நம்ம கேட்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க நம்மள சும்மா நச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்ல சீ அமைதியா இரு கொஞ்ச நேரமாவது என்ன ஃப்ரீயா விடு அப்படிங்கும். ஆனா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவரே இப்படி இருக்கு எனக்கு ஏன் இப்படி ஏன் அப்படின்னு ஏதாவது கேட்கும்போது ஆண்டவர் நம்மள வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நேரத்திலயும் ஹெசிடேட் பண்றதே இல்ல. ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பண்றது இல்ல. ஆனா ஆண்டவருடைய அன்பு நினைச்சு ஆண்டவரே நான் நன்றி என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணத்தோட நன்றி நிறைந்த ஒரு இதயத்தோட நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா எந்தன் துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவீர் எந்தன் துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவி எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருக்கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் கேட்டதெல்லாம் அன்புடனேந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே கேட்டதெல்லாம் அன்புடனேந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தே இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே இந்த நேசுவே இந்த நேசமே எந்த உள்ளம் உருக்கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபர நீ சரணம்
கர்த்தரை நம்பி வந்த யாரையுமே ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்மளுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்கள் சபைக்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியங்களுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வார்த்தைகளை கொடுத்து நம்மளை நடத்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், ஆண்டவரே இதெல்லாம் ஆஹ் என்னோட வாழ்க்கையில நடக்குமா? கண்டிப்பா நடக்குமா? இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது எதுவுமே நடக்காதது போல தெரிகிறதே. இந்த வார்த்தைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கே. என்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா என்னுடைய வாக்குத்தத்தங்கள் என்றைக்கும் பொய்த்து போவதில்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கிறதேன்னு சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே ஒரு வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே
அவ வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே அவ வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இந்த பாடலை பாடும்போது நான் எழுதின சில வார்த்தைகளை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இப்ப நம்ம மத்தியில ஒரு டாக்டர் அக்கா இருக்காங்க, வெண்ணிலா அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு மருந்து வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருந்து பாட்டிலுக்கு பின்னாடி வந்து அந்த மருந்து எப்ப வரைக்கும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பைரி டேட்ன்னு சொல்லி ஒரு டேட் குடுத்திருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மருந்து ஆரோக்கியமாக்குற மருந்தா இருக்கலாம், இல்ல ஏதாவது குணப்படுத்துகிற மருந்தா இருக்கலாம், ரொம்ப தேவைப்படுற ஒரு மருந்தா இருக்கலாம். ஆனா அந்த மருந்து டேட் முடிஞ்சிருச்சுன்னா, எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அத நம்ம யூஸ் பண்ண முடியாது. அத அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸ்பயர்ட் ஆயிருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பைரி மருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பயர்ட் ஆயிருவோம். அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மருந்து எல்லாமே. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு நோ எக்ஸ்பைரி டேட். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தான் இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில செல்லுபடி ஆகும். அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதே கிடையாது. இப்ப நம்ம வந்து நிறைய பேரும் மொபைல் யூஸ் பண்றோம். ஒரு நாளுக்கு 1 ஜிபி இல்லைன்னா 2 ஜிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து யூஸே பண்ணல. நீங்க நாளைக்கு அவங்க கிட்ட கேட்க முடியாது. நான் நேத்திக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணல, நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இட்ஸ் எக்ஸ்பயர்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு நீ யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படின்னா, நம்ம எக்ஸ்பயர்ட் ஆனாலும் கூட நம்மளுடைய சந்ததிக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ வந்து மேபி நீங்க யோசிச்சு பாருங்களேன், சாராள பத்தி நம்ம பாடணும். சாராளுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சிருப்பாங்கன்னா, என்னுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, என்னுடைய வயதோ இல்லைன்னா என்னுடைய கணவருடைய வயதோ என்னுடைய ஹெல்த்தோ வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவளுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவளுக்கு தான் நிறைவேற்றினார். ஆகார வச்சு நிறைவேற்றல, இல்ல வேற யாராவது இந்த கேத்துரால் அந்த மாதிரி யார வச்சும் நிறைவேற்றல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். சாராள் மூலமா தான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. கர்த்தர் சாராள் மூலமாக மட்டும்தான் பெருக பண்ணினார். இப்போ இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கு நோ எக்ஸ்பைரி டேட். அந்த எக்ஸ்பைரி டேட்டும் இல்ல. அந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் நம்ம எக்ஸ்பயர்ட் ஆக போறதும் இல்ல. உங்களுக்கு புரியுதா? கால கால காலாவதி ஆக போறதும் இல்ல. நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலமானார், காலாவதியானார்னு எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம் மரித்தும் போவதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி இருந்தார்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அது அவருடைய பொறுப்பு. சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கே, கர்த்தர் தானே வாக்குத்தத்தம் கொடுத்தார். இது எல்லாவற்றையும் மறந்துட்டு, ஆண்டவரே நான் துதிக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நம்ம சொல்றோம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது ஆமீன் என்று என்பவர் உரைக்கிறதாவது அப்படின்னு வரும். சோ இட்ஸ் வந்து அது என்ன சொல்றது, இட்ஸ் ஒரு ஹானரபிள் ஒரு நேம், ஒரு ஒரு பர்சனோட நேம், அந்த மாதிரி தான் அது. நம்ம ஆமீன் சொல்றதுக்கு வந்து ஒரு சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி யோசிப்போம், எதுக்குடா நம்ம சொல்லணும், நம்மள யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்களா, எல்லாத்துக்கும் இப்படி ஆமீன் சொல்லணுமா? அதெல்லாம் அது அவருடைய நாமம். இன்னொன்னு, அது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கறதுதான்.
அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில என்னத்த குறித்து வைத்திருக்கிறாரோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத அறிக்கை பண்றது. ஆண்டவர்ட்ட சொல்லாம, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்ததை நீங்க நிறைவேற்றுவீங்க. மேபி என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆண்டோடைய பாதத்துக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு கண்டிப்பா பலவீனங்கள் இருக்கும். இன்னைக்கு காலையில இருந்து மேபி வேலைக்கு போறவங்க இருந்திருக்கலாம். இல்ல வீட்லயே இருந்தாலும் நிறைய வேலைகள் நிமித்தமாக நம்மளுக்கு உடல் சோர்வுகள் இருக்கலாம், அசதிகள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் கர்த்தரிடத்துல நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்களை நம்புறேன். ஆண்டவர் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா, யோபுவை போல ஒரு நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்னு போட மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் எனக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரா? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நடத்துறாரு. என்னுடைய பிள்ளைகள் மரித்துட்டாங்க. என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. நான் அப்படி ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, அவர் என்னுடைய நிலைமைய மாற்றாம என்ன கொன்று போட மாட்டாருங்கிறது தான் அவருடைய ஒரு நம்பிக்கையா இருந்தது. அதே போலதான் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த, ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முதல்ல அவர் வந்து உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவர் உங்களுக்கு செய்யாம அந்த வாக்குத்தத்தத்தை வேற ஒருத்தவங்களுக்கு கொண்டு போக மாட்டார். உங்களுக்கு சொன்னாரா உங்களதான் செய்வார். நீங்க வேதத்துல எடுத்து படிச்சு பாருங்களேன். மோசே கிட்ட சொன்னாரா, மோசேயை வைத்துதான் செய்தார். யோசுவா கிட்ட சொன்னாரா, யோசுவா வைத்துதான் செய்தார். மேபி கிதியோன் கிட்ட சொன்னாரா, கிதியோனை வச்சுதான் செஞ்சார். அவன் சொல்றார், ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து இனி எந்த குடும்பத்துல இருந்து வேணா வந்துக்கோ, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணா இருந்துக்கோ, உன்னை கொண்டு நான் செய்வேன்னு நான் திட்டம் பண்ணின காரியத்தை நான் உன்னை வைத்துதான் செய்வேன்னு சொல்றார். சோ இந்த நேரத்துல ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இதுல அவருடைய வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தயக்கத்தை எடுத்து போடுங்க. உடைய வாக்குத்தத்தங்கள் மேல எனக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான அந்த தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை எடுத்து போடுங்க. வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னாலே, சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் இந்த மலை பெயர்க்கப்பட்டு சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். கடுகளவு விசுவாசம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுதான். ஆனா கண்ணுக்கு தெரிகிற பெரிய மலைகளை கூட ஆஹ் வெட்டி சாய்க்கக்கூடிய, சமுத்திரத்துல தள்ளக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் விசுவாசம். ஆண்டோடத்துல, ஆண்டவரே நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன்ப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிற ராஜா, நீங்க எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவரப்பா. அந்த வார்த்தைகளை சொல்ல, அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் மாற்ற மாட்டார், அவர் தவற மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்காக சொல்லப்பட்டது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க நீங்க சொல்லுங்க, உங்க வாயில அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நம்ம ஆராதிக்க போறேன்ப்பா. மேபி என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அத பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறீங்க. நம்ம வாசிக்கும் போது, ஏசாயால எல்லாம் வாசிக்கும் போது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய உன் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது எல்லா வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார். இப்ப நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம தூக்கி வச்சுதான் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, நம்ம வலது கையில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களை இடது கையில வைப்போம். இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம வலது கையை ஃப்ரீயா வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய வலது கையை பிடிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு வேலையும் செய்யாது, நீ என்ன பற்றிக்கொள். நீ உன்னுடைய சுய பலத்தை சார்ந்தது போதும், என்ன நீ பிடிச்சுக்கோ. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். கர்த்தர் நம்மளை விட மாட்டார். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையா இருந்தாலும். ஜீசஸ், ஹalleluya. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம்
சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவ வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே அவ வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமே நாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே நாமே நாமே இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே நாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது கர்த்தருடைய மகத்துவம் என்ன, அவர் யாரு, இந்த உலகத்தை படைச்சவர், அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் அவருடைய அதோடைய காலத்துல கரெக்டா அத ப்ராப்பரா ஒர்க் பண்ற அளவுக்கு அதை வைத்திருக்கிறவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நார்மலா ஒரு ஒரு சிஎம் கிட்டயோ இல்லைன்னா ஒரு பிஎம் கிட்டயோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதை விட அதிகமாக எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன் நமக்கு சொந்தமா இருக்கிறார். இப்ப நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சோர்ந்து போகாம, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், நீங்க என்னுடைய நேசர், நீங்க எனக்கு பிரியமானவர், இந்த உலகத்துல என்னுடைய பொக்கிஷம் நீங்க தான், என்னுடைய புகலிடம் நீங்க தான், எனக்கு ஒரு அன்பு அப்படின்னா அது நீங்க தான். எனக்கு நான் எங்கேயாவது போய் அழுகணும், இல்ல மறைஞ்சு இருக்கணும், இல்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னா அது எல்லாமே உம்மிடத்துல இருந்து தான் ஆண்டவரே. நீங்க தான் ஏசப்பா, நீங்க தான் ஆண்டவரே. உண்மையா ஆண்டோடைய வார்த்தையில இருந்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய மனசுல வேற யாருக்கும் அந்த இடத்த கொடுத்துட கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பொசசிவா இருப்பாரு. நம்ம ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளுடைய கணவனோ இல்லைன்னா நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளோட ஏதாவது ஒரு நேரத்துல நம்மள விட்டுட்டு வேற யாரையாவது ரொம்ப பெருசா சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்னடா என்ன இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைப்போம்ல. அதை விட அதிகமாக ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம், நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நீங்க நீங்க எனக்கு கூட இருங்க. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், நம்ம பாடலாம், என்னன்னாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் ஒரு நிறைவை கொண்டு வரும். ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும் அப்பா, உங்க பாதத்துல நான் இருக்கிற ஆண்டவரே, நான் வேஸ்டா போயிடக்கூடாது. மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்படின்னு அவருடைய இருதயம் நிறைஞ்சுச்சோ, அவருடைய இருதயம் பொங்கி வழிந்ததோ, அதே போல ஆண்டவரே என்னுடைய இருதயம் பொங்கட்டும், அன்பினால பொங்கட்டும், துதிகள்னால பொங்கட்டும், நன்றி சொல்லுகிறதுனால பொங்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே நாங்க உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் யோபுவை போல எங்களுடைய விசுவாசத்துல நாங்க உறுதியா நிக்க, ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தானியேலை போல் ஆண்டவரே உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே உண்மையே பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனைங்கிறது சும்மா நம்ம பாடுறோம் அப்படிங்கறதுல இல்ல. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். உங்கள் உள்ளம் ஆண்டவரிடத்துல பேசட்டும். ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க, நீங்க என் கூட இருங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். பவுல் சொல்றாரு, நிறைய இடங்கள் நம்ம வாசிக்கும் போது நான் இதெல்லாம் பட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு அது ரொம்ப நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த ஒரு நெருக்கமும் நம்மள ஒரு இதே பண்ணாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாவ காரியங்களோ இல்ல கவலையோ இல்ல நம்மள நொறுக்க சித்தமா இருக்கிற எந்த விஷயங்களும் நெருக்க முடியாது. உன்னத பாட்டுல இவ சொல்றா, ஆண்டவரே
நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல முத்திரை மாறி வச்சுக்கோங்க. நேசம் வழியது, அது மரணத்தை விட கொடியது. இந்த உலகத்துல உண்மையான நேசம் நம்ம வச்சிருந்தோம்னா அதை விட்டு நம்மளால பிரிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ நியூஸ் நம்ம கேட்கிறோம். அதை விட அதிகமான அன்பை கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறப்பா, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை பின்தொடர்வாப்பா, நான் உண்மை பின்தொடர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த 4 வார்த்தைகளை மட்டும் சொல்லி, நீரே எல்லாம், நான் உண்மை நேசிப்பேன், நீ ஆண்டவரே, நான் உண்மை பின்தொடர்வேன்னு சொல்லி நம்மள அர்ப்பணித்த அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பேன் இயேசுவை, நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் நாங்களுமே ஆராதிப்போம், நாங்களுமே பின்தொடர்வோம் அப்பா. என்ன வந்தாலுமே நாங்கள் நேசிப்போம். நீங்க எனக்கு ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருங்க அப்பா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்ல கூட நம்ம தேவனை துதித்து ஆராதித்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள் நம்ம போலாம். மோசேயை பற்றி நம்ம யாத்திராகமத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகள்லயோ ஒரு விஷயத்திலயோ மோசே ஃபுல்லா டிராவல் ஆயிட்டே இருப்பார். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, மோசே கற்பித்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆசரிப்பு கூடாரம், தேவன் ஒவ்வொரு பனிமுட்டுகள் செய்யப்பட்ட விதம், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதாவது ஆதியாகமம் மட்டும்தான் மோசே இல்லாம இருக்கும், மோசேயோட பெயர் இல்லாம இருக்கும். ஆனா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மோசே அப்படிங்கிறவரு வந்துகிட்டே இருப்பார். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருந்தாலும் என்ன ரொம்ப கவர்ந்து கொண்ட ஒரு வேத பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் மோசேவை பற்றி சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்திலே ஆகட்டும் இந்த காலத்திலே ஆகட்டும் யூதர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மோசே மூலமாக தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை பிடித்து கொண்டு மோசேதான் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு நிகராய் அவரை வைத்திருந்த ஒரு காலம் தான் அந்த ஒரு மோசே, அந்த ஸ்தேவான் அந்த பேசின ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்தேவானை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸ்தேவான் யாரு அப்படிங்கறதெல்லாத்துக்கும் மேல எனக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தெரிஞ்சாருன்னா, ஆஹ் ஒரு பிரசங்கம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு
பந்தி விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஸ்தேவான், அவர் வந்து தன்னுடைய பார்வையில தனக்கு கர்த்தர் கொடுத்த விதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பாத்தீங்கன்னா, அஹ் 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 20வது வசனத்துல இருந்து 44வது வசனங்கள் வரைக்கும் அவ்வளோ அழகா சூப்பரா அப்படி கோர்வையா ஒரு லைஃப்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அப்போ இவர் எதற்காக இதை சொன்னார் அப்படிங்கறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு அவர் வந்து எப்படிப்பட்டவரா தெரிந்தார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாய் தெரிந்தார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பைபிள்ல எழுதியிருக்கு. நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினோம், ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் அதை நிறைவேற்றுவார். கண்டிப்பா அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், அது டவுட்டே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையவே பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்ப நம்ம பாடின பாட்டுல ஒரு நன்மையோ தீமையோ செல்வமோ வருவியோ நான் பின்தொடருவேன் கர்த்தரை. சோ நம்ம வந்து ஒரு ஒரு டெஸ்டினிய வந்து அடையறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு வழியில பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பயணம் அப்படின்னா, நம்ம நினைக்காத அளவுக்கு நம்மள கஷ்டப்படுத்துகிற ஒரு பயணம். நீங்க மோட்ச பிரயாண புக்கு வாசிச்சிருக்கலாம். எப்படிப்பட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இத வச்சுதான் எழுதியிருப்பாங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய, நம்ம போகக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மோசேவோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பிரயாணத்துக்கு எப்படி ஆண்டவர் வந்து டியூன் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் சொல்லிட்டு பைபிள்ல நிறைய பேர்த்தோடது வரும். பட் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் சொல்லிட்டு மோசேக்கு மட்டும்தான் பெயர் வந்திருக்கு. சோ அந்த அந்த குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து என்னன்னா, அவர் பிறக்கறதுக்கு முன்னாடி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவருடைய வாழ்க்கையில அவர் பிறக்கும்போது அவர்கிட்ட கடவுள் கொடுத்திருக்கிற முதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன, அவர் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். நம்ம இது யாத்ராகமத்துல வாசிக்கும் போது, அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு தன் தாய் என்ன பண்ணாங்களாம், ஒளிச்சு வச்சாங்களாம். எனக்கு இது சம்டைம்ஸ் வாசிக்கும் போது ஒரு சில நேரம் அவங்க அவங்க மேல கொஞ்சம் கோவம் வரும். யார் மேல? மோசேவோட அம்மா மேல. ஏன்னா மேபி அந்த குழந்தை அழகா பிறக்கலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அப்போ அந்த குழந்தைய மறிக்காம காத்துக்கொள்ள அவங்க அம்மா கண்ணுல ஒரு ஒரு கிரேஸ் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா எல்லா குழந்தைகளும் அந்த இடத்துல மரித்து கொண்டு இருக்கிறது எல்லாமே, இவரும் மரித்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னால இயன்ற வரைக்கும் அந்த குழந்தைய கொலை பண்ணாம காப்பாத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை அவங்க செய்யறாங்க. சோ அவ்ளோ கியூட், அவ்ளோ ஒரு திவ்ய சௌந்தரியத்தை கடவுள் கொடுத்திருந்தாராம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அஹ் 3 மாசம் வரைக்கும் தன்னுடைய தகப்பன் வீட்டுல அவர் வளர்க்கப்படுகிறார். தகப்பன் வீடு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கப்பட்ட வீடு. அவர் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாது. அந்த குழந்தைய வந்து அமைதிப்படுத்துறதுக்கோ, இல்லைன்னா வீட்டை நார்மலா ஒரு 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 கட்டுக்கோப்புக்குள்ள அது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த விஷயத்த நார்மலா கொண்டு போறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா அந்த குழந்தை ஒரு பிறந்த குழந்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்ப தூங்கும்னு தெரியாது, எப்ப அழுகும்னு தெரியாது, எப்ப மோஷன் போகும்னு தெரியாது. நம்ம வீட்ல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபுல்லா துணியை காய போட்டிருப்போம். கரெக்ட் தானே? ஆனா இவங்க எப்படி அந்த குழந்தைய வந்து தான் வீட்ல இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிற விஷயத்தையே மறைச்சு வச்சிருப்பாங்கன்னா, அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க? மேபி அவர் அழுதா வாயை மூடி வச்சிருப்பாங்களா? இல்ல வந்து அழுகாமையே 3 மாசம் வச்சிருந்தாங்களா? வீட்ல இந்த துணியெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டிருப்பாங்க? நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் பெண்களா இருக்கிறனால நம்ம யோசிக்கிற விஷயம் தானே இதெல்லாம். இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஸ்மெல் இருந்திருக்குமே, ஒரு குழந்தை பிறந்த ஸ்மெல். இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? எப்படி அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணாங்க? இது எல்லாத்தையும் ஆண்டவர், இது எல்லாத்துக்கும் மத்தியிலயும் அவனை 3 மாசம் காப்பாத்தணுங்கிறது கடவுளுடைய மிக பெரிய ஒரு திட்டம். 3 மாசம் காப்பாத்திட்டார். அந்த 3 மாசம் அவன் அடிமையின் குழந்தை. சரிங்களா?
ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அடிமைப்பட்டாச்சு. அடிமைப்பட்ட இடத்துல பிறந்த ஒரு குழந்தை. இந்த உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். அது என்ன நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த 3 மாசத்துல இருந்து, அதாவது 4வது மாசத்துல இருந்து 40வது வயது வரைக்கும் இந்த மோசேக்கு கிடைச்சது எல்லாமே பிளஸ். அவன் சகல சாஸ்திரத்தை கத்துக்கிட்டான். எல்லாமே அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அடுத்த ஒரு பார்வோனுக்கு நிகரான ஒரு மனிதனாக அவர் வளர்க்கப்படுகிறார். இது எல்லாம் வந்து ஒரு அடிமையோட வீட்ல இருந்தா கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. மேபி அந்த திட்டம் வந்து கொண்டு வராம இருந்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்குமானா அதுவும் தெரியாது. இந்த பிள்ளைகள்லாம் கொலை பண்ணிரணும் அப்படின்னு சொல்லப்படாம இருந்திருந்துன்னா மோசே என்ன பண்ணியிருப்பாரு? நார்மலா பிறந்திருப்பாரு. நார்மலா வளர்க்கப்பட்டிருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி சாஸ்திரங்களோ, இல்லன்னா இந்த வல்லமையான செய்கைகளோ, இந்த இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவர் கத்திருப்பாரான்னா, கண்டிப்பா கத்திருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அந்த திட்டத்த கர்த்தர் கொண்டு வந்தது நல்லதா? கெட்டதா? நம்ம இத யோசிச்சு பார்க்கணும். அந்த திட்டத்தை கர்த்தர் தான் கொண்டு வந்தார். அது அவனை வளர்த்துவதற்கும், அவனை அந்த தலைவனாக, மீட்பனாக நிற்க வைக்கிறதுக்கு அவனை தேவன் நடத்தின ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாதை. சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லிட்டு கடைசியில இது எல்லாத்தையும் நான் வச்சு நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இவர் 40 வயசானதுக்கு அப்புறம், இப்போ 3 மாசத்து வரைக்கும் பார்த்தோம். 40 வயசு வரைக்கும் அவர் வந்து ஃபுல்லா எகிப்துல ராஜா வாழ்க்கை வாழ்றாரு. அதுக்கப்புறம் 40 வயதுல கர்த்தர் அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. எப்படின்னா, அந்த 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. நம்மளுடைய இருதயத்திலையும் கர்த்தர் நிறைய எண்ணங்களை கொடுக்கிறார். இவருக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. ஒரு நோக்கத்தை, ஒரு உயரிய ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தின் கீழ கொண்டு வர்றதுக்கு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஏன் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே? 30 வயசுல வந்திருக்கலாமே? இல்ல 20 வயசுல வந்திருக்கலாமே? இல்ல அது அவங்க அம்மா தான் அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்துறாங்க. அவனுக்கு அதுவும் தெரியும். அப்போ அதுக்குள்ள அந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா, அவரு பண்ணியிருக்கலாமே! இல்ல. அந்த ஒரு 40 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த இதுல தொகையிடுறதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயதுக்கு மேல. இந்த மாதிரி 40ன்னு சொல்லும்போது ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரு. இந்த 40ங்கிறது வந்து இவருடைய வாழ்க்கையிலயுமே நெறைய நாள் உபவாசம் இருக்கிறதுக்கும், ஆ இதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த 40ங்கிறது வந்து ஒரு ஒரு அவனுடைய வாழ்க்கைக்கு அந்த 40ங்கிறது வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்குற மாரியே குடுத்திருப்பார். சோ இந்த 40 வயது ஆகும்போது கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுகிறார். போறாங்க. இவனுக்கு தெரியுமாம். இங்க பாருங்களேன், அந்த அந்த இந்த மாதிரி நீங்க வந்து மத்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. எந்த ஒரு வேத பகுதியிலும் இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட வராது. எபிரேயர்லயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை வராது. 25வது வசனத்துல, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். இவரு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இந்த எகிப்தியன வந்து என்ன பண்றாரு, ஆ கொ தவறா நடத்தப்படுறதுனால எகிப்தியன வெட்டி கொன்னு போட்டுர்றாரு. துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்றாரு. ஆனா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் மூலமா ஒரு ரட்சிப்ப ஆண்டவர் தரமாட்டாரு. நம்ம இந்த மாரி அடிமைகளா தான் இருக்க போறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில அவங்க இருக்காங்க. பட் இவன் என்ன நெனச்சான்னா, கர்த்தர் என் மூலமாய் ஒரு ரட்சிப்பை தருவார். ஆ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஓகே. அடுத்த வார்த்தை எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடுத்து நம்ம தெரியும். 2 சகோதரர்கள் சண்டை போடுவாங்க. வெளியில ஓடி போயிருவாங்க. அப்ப வந்து அவனுங்க கேட்பாங்க, "அதிகாரியாகவும், நியாயாதிபதியாகவும் உன்னை எங்க மேல ஏற்படுத்தினது யார்றா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவ்ளோ சாஸ்திரம் படிச்சிருக்கிறான். அவ்ளோ வல்லவனா உள்ள வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சிருந்தா அவங்கள அடிச்சிருக்கலாம். ஏன்னா, இவர் பார்வோனுடைய ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு பக்குவப்பட்டிருக்காரு இப்போ. ஆ பழக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு. அப்போ இவரு நெனச்சாருன்னா, இவருக்கு அத்தன அதிகாரமும் இருக்கு, அத்தன வல்லமையும் இருக்கு. ஆனா, எ அவங்களுடைய பேச்ச கேட்ட உடனே இவரு என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்துக்கு ஓடி போறாரு. 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கிறார். இந்த இந்த 40 வருடங்கள்ல
சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படியே ஒத்து போகும் பாருங்களேன். கர்த்தர் நம்மள வந்து ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம மரிப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் நம்மள என்ன பண்றாருன்னா, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மள அத தப்பு வச்சு வெளியில கொண்டு வந்திருக்கிறார். 2வது, எந்த இடத்துல நம்ம மரித்து போவோம்னு நினைச்சோமோ, யாரு நம்மளுக்கு விரோதமா இருக்காங்கன்னு நினைச்சோமோ, அவங்க மூலமாவே நம்ம வந்து வளர்க்கப்படுவதற்கு, அவர்கள் மூலமாவே நம்ம ஆதரிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட்டான விஷயத்த அவன் கற்றுக்கொள்றதுக்கு கடவுள் கொடுத்த மாதிரி, இந்த உலகத்திலயும் கர்த்தர் நம்மளுக்கு பெஸ்ட்டான விஷயத்த குடுத்திருக்காரு. சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம், நான் இவ்ளோ படிச்சிருக்கேன். எங்க அப்பா வீட்ல இப்படியெல்லாம் இருந்தேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? அப்படிங்கிற மாதிரி நெறைய நேரம் ஒரு பெண் கண்டிப்பா இந்த யோசனைகள் வரும். அப்போ வரும்போது, நான் இவ்ளோ படிச்சு நம்ம யாராவது கிட்ட பேசும்போது கூட சொல்லுவேன். இவ்ளோ படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பாத்திரம் தான் தேய்க்க போறோம். அதுக்கு எதுக்கு நம்ம படிக்கணும்? அப்படிங்கிற மாரி நம்ம மனசுல இருந்தாலும் வெளில சொல்ல மாட்டோம். சோ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மோசேக்கு இருக்கிறதுல எல்லாத்தையுமே கடவுள் பெஸ்ட்டா குடுத்தாரு. இப்ப என்னன்னா, கொடுத்துட்டு ஒரு வனாந்திர வாழ்க்கைக்குள்ள நடத்துறாரு. 40 வருடங்கள் மனுஷங்க யாரும் அதிகமா இல்ல. அவர் பார்த்ததெல்லாம் ஆடு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் இந்த மாரி ஒரு பீரியட்? அப்போ இந்த 40 வருடம் முடியும்போது, கடவுள் என்ன பண்றாரு, அந்த முட்செடியில தரிசனமாகிறார். அவன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். முட்செடியில அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, 35வது வசனத்துல, "உன்னை அதிகாரியாகவும், நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி, அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத் தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும், மீட்பனாகவும் அனுப்பினார்." நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு ஒரு தரிசனத்த கொடுத்திருக்கிறார். நெறைய பேர ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு திட்டத்த கொடுத்திருக்கிறார். ஆ நம்ம ஏதாவது ஒரு நேரத்துல யாருக்காவது உதவி செய்ய போயோ, இல்ல ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏதாவது ஒரு காரியத்த நம்ம சொல்லுவோம். "நீ யார் அத சொல்றக்கு? உனக்கு என்ன இருக்கு? நீ வந்து அ சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?" இந்த மாதிரி வார்த்தைகள நம்ம கேட்கும்போது, நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஆமால்ல, நான் யாரு? இந்த இந்த கேள்வி எனக்கு இந்த ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ நான் நெனச்சேன், ஆண்டவரே, அ எனக்கு எனக்கு தெரியல. நான் யாருன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல நான் யாரு? நான் போற இடங்கள்ல நான் யாரு? அ இல்ல என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி தெரியிறேன்? என்ன சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் யாரா தெரியிறேன்? இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. "யூ ஆர் மைன்." நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். நான் யாருன்னு நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றார், "நீ என்னுடையவள்." அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்போது, எனக்கு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, மேபி நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள வந்து இந்த கேள்விய கேட்கலாம். "நீ யார் என்கிட்ட சொல்றதுக்கு? நீ யார் என்ன கேள்வி கேட்கறக்கு?" ஆனா ஆண்டவர் அந்த மோசேய தான் கூப்பிட்டார். இப்படி கேட்கப்படுகிற வார்த்தைகள நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்கள தான் ஆண்டவர் வந்து அந்த நோக்கத்தின் மையத்துல வைத்திருக்கிறார். உங்களை வைத்துதான் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை தரவும், உங்களை வைத்துதான் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை அ விடுதலையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் தர்றார். இத ஏன் இந்த இந்த வார்த்தைகள நான் ஏன் எடுத்தேன் அப்டின்னா, அ நான் இதுக்கு கரெக்ட்டான பிரிப்பரேஷனுக்கு உண்டான எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு அமையவே கிடையாது. ஆனா, எனக்கு ஆண்டவர் என்னிடத்துல பேசின வார்த்தைகள தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நம்ம நெனைக்கிறோம், நெறைய நேரத்துல நம்ம நெனைக்கிறோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் பரிசுத்தமா வாழணும்னு நெனைக்கிறேன். உம்முடைய பாதத்துல இருக்கணும்னு நெனைக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு, எனக்கு இருக்கிற பொறுப்புகள மறந்துட்டு, உங்க பாதையில நான் நடக்கணும்னு நெனைக்கிறேன். எப்படியாவது எனக்கு இருக்கிற பலத்துல கொஞ்சம் பேராவது உங்ககிட்ட நான் கூட்டிட்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னுடைய வயது இப்படி இருக்கு. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. என்னுடைய ஃபினான்சியல் விஷயத்துல நான் இப்படி சஃபர் ஆகுறேன். நான் யாரையா ஒருத்தங்கள நம்பி இருக்க மாரி இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? என்ன சுத்தியும் எப்படி அந்த மோசே சொல்றாரோ, என்ன சுத்தி இப்படி ஆடுகளா தான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆடு மேய்க்கிறதுலயே போயிருமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
உன்னை யாரு ஏற்படுத்தினான்னு கேக்குறாங்க இல்லையா, அவர்களுக்கு நீதான் ரட்சகன், அவருக்கு நீதான் தலைவன், அவர்களுக்கு நீங்க தான் மீட்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை கொண்டு வரார். சோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா அத்தனை ஜனங்களையும் அற்புதங்கள் மூலமாக எகிப்தில அநேக 10 வாதைகளை கொடுத்து கர்த்தர் ஒரு அற்புத விதமா அவங்களை கூட்டி நடத்தி கொண்டு வரார். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஏவப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய நேரத்துல மோசேயை போல சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சோர்வுங்கிறது எல்லா நேரத்திலயும் வரும். இடையில இந்த சோர்வை பத்தி சொல்லும்போது இத என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். சோ எனக்கு யாராவது சிரிக்க வைக்கிறதுக்கு வேணும். என்னை யாராவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு யாராவது கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. இத இன்னொரு விதத்துல சொல்ல போனா என்னன்னா, தாழ்வு அழுத்தம், அழுத்தம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா, நம்ம நீங்க இது கேட்டிருப்பீங்க இல்லையா? டெய்லியும் வெதர் கண்டிஷனோட ரிப்போர்ட். அதுல சொல்லுவாங்க, காற்றழுத்த தாழ்வு நிலை இருப்பதால் இந்த இடங்களிலே மழை பெய்யும் அப்படின்னு. அப்போ காற்று அந்த இடத்துல சில நேரங்கள் கம்மியாகும் போது, ஒரு அழுத்தம் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த அழுத்தத்தை சரி பண்றதுக்காக வானத்துல இருந்து மழை வருது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? நம்மளுக்குள்ள ஒரு அழுத்தம் வரும்போது இந்த அழுத்தத்துக்கு நம்ம வேற எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிப்ரெஷன்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்ம ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு சோர்வு நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்ம வேற இடத்துல போனோம்னா இன்னும் அழுத்தம் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அந்த தாழ்வழுத்தத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மழைதான். இந்த மழை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நார்மலா ஆஸ் யூஷுவல் ஆயிடும். இதே போலதான் நீங்க அந்த மாதிரி ஒரு அழுத்தத்துக்குள்ள இருக்கும்போது தேவ பாதம் நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல தேவன் கொடுக்கிற ஒரு அபிஷேக மலை, ஒரு ஒரு ஆனந்த மலையில நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்புகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறாமை, இல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனைகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறி போய் ரொம்ப அழகா மாறிடுவோம். ஆஹ் அந்த இடத்துல எப்படி ஒரு செடி ஆகட்டும், இப்ப நம்ம வீட்ல பூச்செடி எல்லாம் வளர்த்தும் போது நார்மலா நம்ம தண்ணி ஊத்தி வளர்த்துறதுக்கும் ஒரு மழை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பூச்செடியில வரக்கூடிய அந்த பூ ஆகட்டும், இல்ல அந்த அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் போய் ஒரு அழகான ஒரு கலர்ஸ் அதுல தெரியும். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் நல்லா ரெனியூ ஆன மாதிரி இருக்கும். இதே போலதான் நம்ம எந்த ஒரு காரியத்திலயும் எப்படி மோசே தேவனுடைய பாதத்துல 40 நாட்கள் உபவாசம் இருந்தாரு. அவர் மரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேல தேவனுடைய பாதத்துல இருந்திருக்காங்க. அது வேதத்துல சொல்லப்பட்டது. இது போக அவர் எத்தனை நாள் இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோசேவ கண்ணுல பார்த்த மாதிரியே தெரியல. ஆனா அவங்க பண்ற ஏதாவது தப்பு பண்றத வச்சுதான் போயிட்டு இருக்கே தவிர இந்த 40 வருடங்கள்ல அவர் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாருங்கிறத மறைவுதான் நம்மளுக்கு. ஆனா அவர் ஆண்டவரை பார்க்க பார்க்க அவருடைய முகம் பிரகாசித்தது. அடுத்து என்ன செய்ய போறோம், இத்தனை ஜனங்களுக்கு நான் சாப்பாடு எப்படி கொடுக்க போறேன், தண்ணி எப்படி கொடுக்க போறேன், எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தினார். உங்களை மேபி நீங்க யாராவது ஒருத்தவங்களுடைய ஏர்னிங்ல தான் நீங்களும் இருக்கலாம். உங்க கணவனோடதுலயோ இல்ல உங்க பிள்ளைங்களுடைய கைய பார்த்துதான் நீங்க இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையுமே மாற்றி கொடுப்பார். உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னாலும் தேவையானதை தேவையான நேரத்துல கொடுத்து தேவைகளை சந்திப்பார். சோ அதனால நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவரே என்னுடைய எந்த ஒரு சோர்வுலையும் எந்த ஒரு தாழ்வுலையும் நம்ம நினைப்போம், யாராவது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசி எனக்கு ஆறுதலா கேட்க மாட்டாங்களா, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் நம்ம நினைப்போம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க அடுத்தவங்களை விசாரிக்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க அடுத்தவங்களை நடத்துற இடத்துல இருக்கீங்க. உங்களை யாராவது விசாரிக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப சிஎம் எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறாங்க, உங்களுடைய குறைகளை, உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எங்களுக்கு எழுதி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. கோரிக்கைகளை எல்லாம் எனக்கு எழுதி அனுப்புங்கன்னு. சிஎம் அவரோட கோரிக்கையை எழுதி உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்?
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு இது தேவைப்படுது. எனக்கு டெய்லி சாப்பாடு இது தேவைப்படுதுன்னு அவர் ஏதாவது ஒண்ணு எழுதி உங்ககிட்ட குடுத்தாருன்னா, நீங்க அவர என்ன நினைப்பீங்க? இதே போலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தலைவனாக, விசாரிக்கிறவர்களாக, மீட்பராக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அந்த பொசிஷனுக்கு ஏற்ற விதத்துல நம்ம நடந்து கொள்ளணும். நம்மளுக்கு என்ன தேவைனாலும், நம்மளுக்கு மேல யார் இருக்கா? கர்த்தரா? உங்ககிட்ட நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நான் யார்கிட்டயும் எதிர்பார்க்கல. என்னுடைய எல்லாமே நீங்க தான். உபாகமம்ல நான் வாசிக்கும் போது சொல்ற, இந்த தேசம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். மேபி உன்னை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருக்கலாம். உனக்கு பக்கத்து வீட்ல இருந்து ஆசீர்வாதம் கிடையாது. உன்னோட உன்னோட வீட்ல உனக்கு இந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வானத்தை யாருமே அடைக்க முடியாது. எவ்வளவு போட முடியும்? சூரியனுக்கு யாராவது லைட் போட்டு வெளிச்சத்துக்கு உன்னை விட நான் வெளிச்சம் அப்படின்னு காட்ட முடியுமா? வானம் ஃபுல்லா கூரை போட முடியுமா? உலகம் ஃபுல்லா? கர்த்தர் அதே போலதான். எந்த இடத்தை அடைச்சாலும் உனக்கான தேவையை நிறைவேற்ற கர்த்தர் வானங்களை திறப்பார். சோ அதனால நம்ம என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆண்டவரே உங்க பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்ததுதான். ஆண்டவர் நம்மளுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் தருவார். வாக்கு திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மளுக்கு மேல வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்களை அவர்தான் நிறைவேற்றுவார். அவரிடத்துல நம்ம அர்ப்பணிச்சாத்து, ஆண்டவரே நான் என்ன வந்தாலும் நான் உங்களை நம்புவேன்ப்பா. நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பாவத்திலையும் சாபத்திலையும், எத்தனையோ பேர் வியாதியிலையும் அடிமைப்பட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாம் மீட்கதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனா நம்மளே இன்னும் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி? கர்த்தர் உங்களை தலைவனாக பார்க்கிறார், உங்களை தலைவியாக பார்க்கிறார், அநேக ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தெபோராளாக கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எழும்புங்க ஆண்டவரே. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் எழும்புவாப்பா. இந்த பாதத்துல நான் இருப்பேன் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்க எவ்வளவு பாதுகாப்பாய் ஆண்டவரே எங்களை வளர்த்தி இருக்கிறீர். எவ்வளவு பக்குவமா எங்களுக்கு தேவையானதை கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய சூழல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் செய்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இப்ப இருக்கிற எங்களுடைய சூழ்நிலைகளை வைத்த ராஜா, ஆண்டவரே எங்களுடைய டெஸ்டினி இவ்வளவுதானு முடிச்சுக்காத படிக்கப்பா, இன்னும் உம்மை நம்பி இருக்க, இன்னும் உம்மை சார்ந்து இருக்க, ஆண்டவரே எங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை, தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு முன்னாடி ராஜா, இவங்கனா இவளா அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவரே எங்களையும் நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆண்டவரே இந்த தெரிந்து கொண்டதற்கு உண்டான ஆண்டவரே அந்த மேன்மையை உணர்ந்து ராஜா, இன்னும் உமக்காக வாழ, இன்னும் உமக்காக ஓட, அநேகரை நீதிக்குள்ள நடத்த கத்திரிங்களுக்கு உதவி செய்யுங்க. சோர்ந்து போகாதபடிக்கு வாழ கத்திரிங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் பேசின அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அழகாய் ஆண்டவர் நம்மோடு கூட மோசேயின் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து அவரை முன்குறித்து தெரிந்தெடுத்து கர்த்தர் அழகாய் உயர்த்தினது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலையும் மிகப்பெரிய ஒரு தரிசனம் உண்டு, நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அதற்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம விடியற் காலமே ஆயத்தமாகி அவருடைய பாதப்படியில மோசே போல நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்ம மேல வைக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம மூலமா அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நடத்தும்படியாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட தேவன், மோசேயின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை அழகாய் நேர்த்தியாய் வழிநடத்துகிற கர்த்தர் ஆஹ் நம்மோடு கூட இருந்து அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை அதிசயங்களை பார்க்க செய்து நம்மளை நடத்தும்படியாக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நல்லவர் சுவாமி, நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்ஷடாய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆராதனை நேரத்துல கர்த்தர் எங்களோடு கூட அற்புதமாய் இடைப்பட்டீங்கப்பா. அழகா எங்களோடு கூட பேசுனீங்க வாக்குத்தத்தங்களை குறித்து. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன், என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று என் தகப்பன் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. நீங்க ரெடியா இருக்கீங்க, நாங்க தான் சுவாமி அதற்கு ஆயத்தமாகணும். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்துல அனுதினமும் வந்து நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஆண்டவரை காத்திருக்கணும். ஆண்டவரை அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மோசேயின் காரியம் ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீர் நடத்தின ஒவ்வொரு காரியமும் என் கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணினபடி ஆண்டவரே பரலோகத்துல எழுதி வைக்கப்பட்டபடி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நடந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஒரு முன் உதாரணமாய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில இருந்து கர்த்தர் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கும் அநேக நேரத்துல எங்களை சத்துரு அழிக்க நினைத்தாலும் கர்த்தர் விடவே இல்லை சுவாமி. அப்பா, அவர் குழந்தையிலே அழிக்க நினைத்த சத்ரு ஆண்டவரே அப்பா, நீங்க குழந்தைய பிறக்கும் போது அழிக்க நினைத்த அதே சத்ரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல ஆண்டவரே அப்பா ஆபத்துகள் வந்திருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் வந்திருக்கு, விபத்துகள் வந்திருக்கு. ஆனாலும் என் தகப்பன் ஆண்டவரே அப்பா அப்பா ஒரு கீறல் கூட எங்கள் மேல விழாதபடி கர்த்தர் எங்களை தாங்கினீங்களே சுவாமி. எங்களை நடத்துனீங்களே சுவாமி. அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்றினீங்களே சுவாமி. இப்போ வரைக்கும் என் தகப்பன் அப்பா அப்பா எங்களை வெட்கப்படுத்தாம காப்பாற்றிட்டு வரீங்களே சுவாமி. அப்பா உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய அன்பிற்கு நன்றி அப்பா, இரக்கத்திற்கு நன்றி. ஆண்டவரே, எங்கனால ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சோம், நாங்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சோம், உங்களை விட்டு நாங்க ஆண்டவரே அடிக்கடி தூரம் போயிட்டு திரும்ப வர்றோம்னு தெரிஞ்சோம், ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம், உங்களுக்கு துரோகிகளாய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் நிறுத்துறதே இல்லை சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உமக்கு சித்தமானதை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க சாமி, நிறைவேற்றுங்க. எங்களை குறித்து பரலோகம் என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அதற்கு நாங்கள் முற்றிலுமாய் ஆயத்தமாய் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக, நிறைவேற்றுவீராக எங்களையும். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், அநேக ஜனங்களை ரட்சிக்கும் ரட்சகனாய் நீர் மாற்றுங்க. அநேக ஜனங்களுக்காய் திறப்புல நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. அப்பா, எங்களுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்க பரிந்து பேசணும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தவறு செய்கிறார்களே என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா மனவேதனை படுவதை விட ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், திறப்புல நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எத்தனை அற்புதமாய் நீர் நடத்தினீர் அப்பா.
அதே போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இன்னும் இன்னும் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சாமி. அப்பா ஸ்தோத்திரம் அன்னைக்கு அப்பா நீங்க 10 கட்டளைகள் கொடுத்தீங்க. அந்த 10 கட்டளைகளையும் இந்த இன்றைய நாட்கள்ல 2 கட்டளையாய் கற்பனையாய் என் தகப்பன் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நீ அன்பு கூறணும். நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நீ நேசிக்கணும் என்று ஆண்டவரே இந்த பிரதான கற்பனையை கர்த்தர் எங்களுக்கு அப்பா நீர் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அது எங்களுடைய வாழ்க்கையில அந்த ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியின் கனிகளோடு வரங்களோடு நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பேசின மகளை கர்த்தர் அப்பா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பா அவள் கைட்டு சேர ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு பிள்ளையை பிரயோஜனப்படுத்துங்க. குடும்பமாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா நீர் உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகிமையாய் நீர் நடத்துங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் எழுப்புவீராக. ஒவ்வொருவரும் எழும்பி தேவனுக்காய் ஆண்டவரே வல்லமையாய் மோசைக்களாய் பயன்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய மோசைக்களாய் எழும்பணும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பணும். ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அநேக தாளந்துகள் கொடுத்திருக்கிறீங்க, திட்டங்கள் கொடுத்திருக்கிறீங்க, பொறுப்புகள் கொடுத்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கர்த்தருக்காய் எழும்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்பா ஸ்தோத்திரம் உடைய ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.